ஹாய் மக்களே, இந்த வீடியோ பாருங்கள். செம்ம காமெடியாக இருக்கும். சிரித்து என்னாலே வயிறு வலி தாங்க முடியல. அந்த அளவுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இது, எப்படியாவது கட்டையை போட்டு ஜன்னா என் படத்துக்கு போயிடலான்னு பார்த்தா இந்த முதலாளி வர நந்தி மாதிரி உட்காந்துருக்கேன். லீவு கேட்டாலும் கொடுக்க மாட்டான். ஏதாவது சொல்லி தான் படத்துக்கு போகணும். ஹலோ, என்னாச்சு? எப்போ? இப்பயா? அப்படியா? சரி, இந்த வந்துடுறேன். என்னடா தம்பி, என்னாச்சுடா? முதலாளி அண்ணி மாசமா இருந்தாங்க. இன்னைக்கு தான் டெலிவரி டேட் சொல்லியிருந்தாங்க. அது ஏதோ கிரிட்டிக்கல் கண்டிஷனா, வயிறு வலின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க முதலாளி. அண்ணன் வேற உள்ளூர்ல கிடையாது, வெளிநாட்டுல இருக்காப்ல. நான் தான் போய் முதலாளி பார்க்கணும். போய் என்னன்னு கிளம்புடா, வீட்டுல ஆம்பளை இல்லைங்கிற போய் என்னன்னு பாடுறா. இது ஹோட்டலு. அதை நான் பாத்துக்கிறேன், கிளம்புடா. நான் போயிட்டு 3-4 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன் முதலாளி. அண்ணே, இந்த ஹோட்டல் தானே என் தம்பி வேலை ஆகிற ஹோட்டலு. உன் தம்பி பேர் என்ன? ரைஸ் மாஸ்டர் பாபு. ஆமா, ரைஸ் மாஸ்டர் பாபு வேலை ஆகிற ஹோட்டல் இதான். நீங்க யாரு? அவங்க அண்ணே. பாபு அண்ணனா நீங்க? ஆமா. கையை கொடுங்க. வாழ்த்துக்கள். என்ன தாயும் செய்ய நலமா இருக்காங்களா? தாய் செய்ய நலமா? அது சரி, நீங்க யாரு? நான் தாங்க இந்த ஹோட்டல் ஓனரு. நீங்க எப்படி நல்லா இருக்கியா? ஹோட்டல் வச்சா நல்லா இருக்க கூடாதா? அப்படி இல்லைண்ணே, ஓனருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரம் வீடியோ காலையில உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பழம் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தான். அதான் நான் ஒரு எட்டு உங்களையும் வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு கடையில் வந்தா பார்த்தா நீங்க நல்லா இருக்கீங்க. குத்துக்கல்ல மாதிரி இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்காம. அண்ணா அது இருக்கட்டும், வந்த உடனே தாய் செய்ய நலமான்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து கேட்டீங்களே, அது இது கேட்டீங்க. அதுவா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காம்ல, அதான் உங்க மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கு கல்யாணமே ஆகலைனே. என் தம்பி தானே கால் பண்றான். பேசுங்க. ஸ்பீக்கர் போடுங்க. ஹலோ, சொல்லு தம்பி. முதலாளி தவறிட்டாரு. அதானே காலையில வாங்கிட்டு வந்து 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கி போடலான்னு பார்த்தா அந்த மாலை ரொம்ப சின்னதா இருக்குண்ணே. அதான் சரி, கூட ஒரு 1000 ரூபா போட்டீங்கன்னா நல்ல பெரிய மாலையா, ரோஜாப்பு மாலையா வாங்கி போட்டுருவேண்ணே. சரிண்ணே, நீ 1000 ரூபா மட்டும் அனுப்பி விடுனே, நான் சம்பள காசு வந்து தந்துடுறேன். சரிண்ணே. கண்ணே மணியே கண்மணியே என் கைக்குள்ள வந்தவளே, எனக்கெல்லாமே நீதானே என் செல்ல மகளே. முதலாளி, எனக்கு மகன் பிறந்திருக்கு முதலாளி. உங்க அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க முதலாளி. குழந்தை அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு. என்ன புள்ள ஏன்டா என்னைய மாதிரி இருக்கு? அழகுல சொன்னேன் உங்களை மாதிரி. எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆச்சு? அதுவா, நம்ம எலிசப தம்பி. வணக்கம் தம்பி. நீ எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த? நான் இப்ப சுடுகாட்டுல இருந்து வந்தேன்னு கேப்பியா? ஐயோ முதலாளி, நீங்க முதலாளி இப்படிலாம் பேசுறீங்க? அந்த லூசு பைய ஏதாவது சொன்னானா? அவங்க கிடக்கா லூசு பைய. நான் சாக கிடக்கிறேன்.